ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு நாம இந்த பிரம்மாண்டமே நடுங்கி போன ஒரு மகா அவதாரத்தோட உச்சக்கட்ட தரிசனத்தை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நாராயணியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப தீவிரமான ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நாம டீகோட் செய்ய போறோம். சரி வாங்க, பகவான் நரசிம்மரோட அந்த கோபம், உக்ரம், அப்புறம் அதுக்கு பின்னாடி வெளிப்பட்ட அந்த அளவற்ற கருணை, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நாம சேர்ந்து அனுபவிப்போம். Welcome to Gyan Kosh, Bahubashi, a digital repository of Sanatan spiritual knowledge and wisdom. ஆன்மீக அறிவு களஞ்சியமான நம்ம கியான் கோஷிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We are in the midst of our series on Narayaniyam, and today we will be unraveling the divine message in the 25th Dashakam of Narayaniyam. அதாவது நாராயணிய தொடர்ல இன்னைக்கு 25வது தசகத்தோட தெய்வீக செய்தியை தான் நாம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 25வது தசகத்தோட முதல் 5 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே நேரடியா அந்த போர்க்களத்துக்கே கூட்டிட்டு போயிடும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இரண்யகசிபு தன்னோட ஆயுதத்தால அந்த தூணை ஓங்கி அடிக்கிறான். அந்த தூணிலிருந்து மனுஷனும் இல்லாத மிருகமும் இல்லாத ஒரு பயங்கரமான நரசிம்ம உருவம் வெளிப்படுது. தங்க மாதிரி ஜொலிக்கிற கண்கள், விண்ணை பிளக்கிற கர்ஜனை. அந்த நரசிம்மருக்கும் அசுரனுக்கும் நடுவுல நடக்கிற அந்த உக்ரமான போராட்டத்தை இந்த ஸ்லோகங்கள் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ நம்ம போரோட உச்சகட்டத்துக்கு வருவோம். நாராயணியம் தசகம் 25 ஸ்லோகம் 6. இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத் துவாரே அதோரு யுகே நிபாத்ய நகரான் யுத்காய வக்ஷோபுவி நிர்பிந்தனன் திதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம் பாயம் பாயமுடையரையோ பகு ஜகத் சம்ஹாரி சிங்ஹாரவான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை சுத்தி சுழன்றுகிட்டு இருந்த அந்த அசுரனை பகவான் தன்னோட 2 கைகளால மின்னல் வேகத்துல பிடிச்சு அப்படியே வாசற்படியில வச்சு தன்னோட தொடைகள் மேல அவனை கிடத்துறார். அதுக்கப்புறம் தன்னோட கூர்மையான நகங்களை அவனோட மார்பிள ஆழமா பாய்ச்சி கிழிக்கிறார். நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குதில்ல? இந்த வர்ணனையை இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அசுரனோட மார்பை கிழிச்சப்போ அங்கிருந்து பீறிட்டு வந்த அந்த ரத்தத்தை பகவான் மிகுந்த உற்சாகத்தோடு குடிக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் எழுப்பின சிம்ம கர்ஜனைகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அழிச்சிடக்கூடிய அளவுக்கு ஒரு பேரொளியா அது அமைஞ்சிருந்தது. இது ஏதோ ஒரு சாதாரண கோபம் கிடையாதுங்க. தர்மத்தை நிலைநாட்ட வெளிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உக்ரம். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாராயணியம் தசகம் 25 ஸ்லோகம் 7 ரொம்ப அற்புதமா விவரிக்கிறது. கேளுங்க. தியத்வாதம் கதம் ஆஷுரக்தலஹரி சிக்தோன்னமத்வஷ்மணி பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்யபடலீம் சாகாத்யமானே த்வயி பிராம்யத் பூமி விகம்பிதாம்புதிகுலம் வியாலோல சைலோத்கரம் புரோத்சர்பத் குவச்சரம் சராச்சரமஹோ துஷ்டாமவஸ்தாம் ததௌ சப்த. அதாவது அந்த அசுரன் கொல்லப்பட்ட உடனே அவனோட உடலை அப்படியே கீழே வீசிட்டு ரத்தம் சொட்டுற தன்னோட அந்த பிரம்மாண்டமான உடலோடு பகவான் வேகமா துள்ளி எழறார். அது மட்டும் இல்லாம மீதமிருந்த அசுரப்படைகளெல்லாம் அவர் அழிக்க தொடங்குறார் பாருங்க. அந்த தருணத்தை நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்கு. அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்தோட நிலைமை எப்படி இவ்வளோ பதற்றமா மாறுச்சுன்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லுது. நரசிம்மரோட அந்த உக்கிரமான செயலால உலகங்கள் எல்லாமே அப்படியே சுழல ஆரம்பிச்சிடுச்சு. சமுத்திரங்கள் எல்லாம் கொந்தளிக்குது, மலைத்தொடர்கள் அதிர்ந்து போகுது, ஏன் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கிரகங்களும் கூட செதறி ஓடுதுன்னா பாத்துக்கோங்களேன். உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுமே தாங்க முடியாத ஒரு மாபெரும் குழப்ப நிலைக்கு தள்ளப்படுது. பகவானோட அந்த கோபம் பிரபஞ்சத்தோட சமநிலையே அப்படியே உலுக்கி எடுத்துடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த சபையில என்ன காட்சி நிலவுச்சு? வாங்க, நாராயணியம் தசகம் 25 ஸ்லோகம் 8 பாப்போம். தாவன் மாம்ச விபாகராலவ புஷம் கோராந்திரமாலாதரம் துவாம் மத்தியே சபமித்த கோப முஷிதம் துர்வார குருவாரவம் அப்யேதும் ந ஷஷாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவஹ சர்வே சர்வ விரிஞ்ச வாசவமுகாக பிரத்யேகமஸ்தோஷத். சதை மற்றும் கொழுப்பால் பூசப்பட்ட உடலோட இரண்யகசிபுவோட குடல்களையே ஒரு பயங்கரமான மாலையா அணிஞ்சுகிட்டு பகவான் அந்த சபையோட நடுவுல அமர்ந்திருக்கார். அப்போவும் அவரோட கோபம் கொஞ்சம் கூட தனியல. தொடர்ந்து பயங்கரமான கர்ஜனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கார். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு பக்கம் அடக்க முடியாத பெருங்கோபத்துல பரம்பொருள் உட்கார்ந்திருக்கார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாராலையும் அவர் பட்டத்துல கூட போக முடியல. ஏன்? சிவபெருமான், பிரம்மா, இந்திரன் மாதிரி மாபெரும் தேவர்கள் கூட இந்த உக்கிரத்தை கண்டு பயந்து போய் ரொம்ப தூரத்துல நின்னுக்கிட்டு தனித்தனியா அவரை துதிச்சு சாந்தப்படுத்த முயற்சி பண்றாங்க. தேவர்களாலேயே நெருங்க முடியாத உக்கிரம்னா அது எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். தேவர்களாலேயே முடியாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையன் செய்யறான். அதுதாங்க பக்தியோட உண்மையான வலிமை. இதோ தசகம் 25 ஸ்லோகம் 9.
பூயோப்யக்ஷிதரோஷாதாம்னி பவதி பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரஹலாதே பதயோர்நமத்யபபயே காருண்யபாரா குலஹ சாந்தஸ்துவம் கரமஸ்ய மூர்த்னி சமதா ஸ்தோத்ரைரதோத்காயத தஸ்யா காமதியோபி தேனிதவரம் லோகாய சானுக்கிரகம். பகவானோட கோபம் கொஞ்சம் கூட தனியாம இருந்த அந்த நேரத்துல கூட பிரம்மாவோட அறிவுரைப்படி அந்த சிறுவன் பிரகலாதன் எந்த ஒரு பயமுமே இல்லாம பகவானை நெருங்கி அவரோட பாதங்கள்ல போய் விழுறான். இந்த ஒரே ஒரு செயல் அந்த ஒட்டுமொத்த காட்சியுமே அப்படியே மாத்திடுது. தன்னோட பக்தனை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த உக்கிரமான கோபம் முழுசு மறைஞ்சு அது எல்லையற்ற ஒரு கருணையா மாறிடுச்சு. பகவான் அப்படியே சாந்தமாகி தன்னோட கைய அன்போட பிரகலாதனோட தலைமையில வைக்கிறாரு. பிரகலாதன் பகவானை போற்றி பாடுறான். தனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லாத அந்த சிறுவனுக்கு இந்த உலகத்தோட நன்மைக்காகவே பகவான் ஒரு வரத்தை அருளுறான். இதுதாங்க உண்மையான பக்திக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த அழகான பிணைப்பு. இப்போ நாம இந்த தசகத்தோட இறுதி ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. தசகம் 25 ஸ்லோகம் 10. ஏவம் நாட்டி தரௌத்ர சேஷ்டித் விபோ ஸ்ரீ தாபனீயாபிதா ஸ்ருத்யந்த ஸ்புட கீத சர்வ மகிமான்யத்யந்த சுத்தாகிருதே தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்துவாம்பரோ லங்கயேத் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாஹிமாம். இவ்வளவு உக்கிரத்தை நாம பார்த்துமே அதெல்லாமே வெறும் ஒரு தெய்வீக நாடகம்தான் அப்படின்னு பட்டதிரி சொல்றார். ஸ்ரீ தாபனிய ஸ்ருதில சொல்லப்பட்டபடி பகவான் கோபமே இல்லாதவர், அவர் முற்றிலும் தூய்மையானவர். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டுமே அவர் அப்படி ஒரு உக்கிரமான நாடகத்தை நடத்தினார். இந்த விளக்கத்தை நாராயண பட்டதிரி ரொம்பவே ஆழமான ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனையோட முடிக்கிறார். பிரகலாதனுக்கு பிரியமானவரே, குருவாயூரின் அதிபதியே, என் நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளோ பெரிய அண்டசராசர நிகழ்வு அவர் விவரிச்சாலும் கடைசியில அந்த பரம்பொருளோட கருணை மட்டும்தாங்க நம்மளோட எல்லா துன்பங்களையும் நோய்களையும் போக்கக்கூடிய ஒரே மருந்து அப்படிங்கிறத இந்த வரிகள் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விளக்கத்தை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. கியான் கோஷ் என்பது ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் ஆன்மீக ஞானத்தை பகிரும் ஒரு பன்மொழி சேனல் ஆகும். மேலும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வரவுள்ளன. சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையான, தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள வகையில உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பதே எங்களோட நோக்கமாகும். நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தரிய லஹரி, மகாராஷ்டிராவின் மகான்கள், வங்காளத்தின் மகான்கள் மற்றும் ஆதிசங்கரின் தெய்வீக அவதார கதை ஆகியவற்றுக்கான தினசரி வீடியோக்களை நீங்கள் பல மொழிகளில் காணலாம். எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா தயவு செய்து கியான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களின் தினசரி வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த தெய்வீக அறிவை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினருடன் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்துடாதீங்க. சனாதன தர்மத்தின் ஒளியை நாம அனைவரும் ஒன்னா இணைந்து பிரகாசிக்க செய்வோம். இறுதியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நரசிம்மரோட அந்த மாபெரும் உக்கிரம் ஒரு கொடிய அசுரனை அழிப்பதாக வெளிப்பட்டதா, இல்லை தன்னை முழுமையா நம்புன ஒரு சின்னஞ்சிறு சிறுவனின் அசைக்க முடியாத நம்பிக்கையை மெய்ப்பிப்பதாக வெளிப்பட்டதா? சிந்தித்துப் பாருங்கள். ஓம் நமோ நாராயணாயா.